ஏடி சந்தியா, பள்ளிக்கூடம் லீவ் விட்டா வீட்லயே கிடக்க வேண்டியதானே? என்னத்துக்கு இப்படி காடு மேடில் வந்து இந்த முள்ளுக்குள்ளே குத்திட்டு போகிறதுக்கு பள்ளிக்கூடத்து டைமில் பறிச்ச டைமில் எம்பிட்ட நேரத்தை படிச்சுட்டே இருக்கிறது எனக்கும் போர் அடிக்கும்ல. இப்படி வந்தாச்சும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காக தான் வந்தேன். அதுவும் சரிதான், எம்பிட்டு நேரம் படிச்சுட்டே கிடப்பேன். உங்கள் அப்பா என்ன இந்த வெயிலில் போட்டு முள்ளு வெட்டிட்டு கிடக்குறாரு? ஆமாத்தே, எங்கள் அம்மாட்ட முள்ளு வெட்டி போட்டு காஞ்சிட்டு கிடக்குன்னு வேற அவனு சொன்னிச்சு, அதான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி சரி. ஏய் ஆடே, தூரப்போ, மேலே மூக்க சுண்டி விட்றாத. ஏப்பா பூமாரி, நீயும் பள்ளிக்கூடம் லீவ் போட்டியா? உனக்கு லீவா? எனக்கு பரீட்சை நடந்துட்டு ஒரு நாள் விட்டு லீவ் விடுவாங்க, அப்புறம் 2 நாள் லீவ் விடுவாங்க. அப்பதான் போவேன். அப்படியா? எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 10ஆம் கிளாஸ் அத்தை. ஓ, பெரிய படிப்பு. ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்க, சரியா? சரி அத்தை. ஏக்கா, முள்ளு மரம்லாம் பாருங்களேன், அம்புட்டு அம்புட்டு ஒசரமா எப்படி கொடையாட்டம் வளர்ந்து போய்கிட்டு. கட்டை நல்லா பெருச்சா இருக்கு. நல்ல விரவுக்கு ஆகும், பார்த்துக்கிடுங்க. ஆமா கிட்டா, அத்தை உங்களால முடிஞ்சிட்டு வெட்டுங்கன்னு சொல்லிக்கிறேன். எங்க வீட்டு மனுஷன் வெட்டிட்டு இருக்கிறாங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெட்டி போய் போட்டு வச்சுக்கிட்டோமா, விரவுக்கு ஆகும்ல அடுப்பு எரிக்க. இப்ப எல்லாம் பச்சை கட்டையா இருக்குங்க. நல்லா வெயில்ல போட்டிங்கன்னா தான் காஞ்சிட்டு கிடக்கும். 1 மாசம் கிட்ட இருக்கும். படிக்கிற வெயிலுக்கு ஒரு 10 நாள் காஞ்சாவே போதும். ஆமா, அப்ப வெயில் காலம்ல வெட்டிட்டு போய் போட்டு வச்சோமா, காஞ்சிட்டு கிடக்கட்டும். அப்புறம் மழை காலத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டோமா, புழங்கிக்கிடலாம். பசி வேற எடுத்துக்கிச்சுக்கா. நடந்து வந்ததுல எதுனா சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வந்தீங்களா? ஒண்ணுமே எடுத்துட்டு வரலையே கீதா. 2 ஆட்டை பிடிச்சிட்டு போகலாம், கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வரலான்னு வந்தேன். எங்க வீட்டு மனுஷன் அப்படியே சரி முள்ளு காட்டுக்கு தானே போறேன், நானும் அப்படியே வந்து 2 அரைக்கி விட்றேன், பெரிய பெரிய கட்டையா இருந்தா தூக்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னாங்க. இந்த பிள்ளைங்களும் வீட்டுல கிடந்தாங்களா, நானும் வரமான்னு ஓடியான்ட்டாங்க. இப்படி வரன்னு தெரிஞ்சுதான் சோறு ஊத்தி கூட எடுத்துட்டு வந்திருப்பேன். சும்மா கட்டியே கிடக்குது, கொஞ்ச நேரம் மேய்ச்சிக்கிட்டு போகலான்னு வந்தேன். இந்த பிள்ளைங்களும் ஓடியான்ட்டுங்க பின்னாடியே. வீட்டுல எம்பிட்டு நேரம் கிடப்பாங்க அவங்களும். பத்துமினி நல்லா விரவு கட்டையா வெட்டி போடுறேன், நீ வந்து அரைக்கி ஒரு பக்கமா போடு, அப்புறம் போகும்போது எடுத்துட்டு போலாம். சரி சரி, நீங்க வெட்டி போடுங்க, நான் வாரேன். தனித்தனியா போடுங்க, நான் வந்து அப்புறமா அரைக்கி கட்டை கட்டி எடுத்துட்டு போயிடலாம். சரி. இதுல என்ன விரவுக்கா, பாக்குறதுக்கு நல்ல உருட்டு கட்டையாட்டுங்குது. அது என்னன்னு எனக்கும் தெரியல கீதா, காட்டெல்லாம் முளைச்சிட்டு கிடக்கு. சரி, நானும் போய் அரைக்கி போடுறேன், அப்புறம் அந்த மனுஷன் சத்தம் போடுவா. அப்படி சரி, நீங்க போய் பாருங்க, போங்க.